الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவர்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அறிவோம் அகிலத்தின் தூதரை என்கிற ஒரு தலைப்பின் கீழ் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றியும் பிறந்த பிறகு நடைபெற்ற அற்புதங்களை பற்றியும் அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கு அல்லாஹ் நிகழ்த்திய பேர் உபகாரங்களை பற்றியெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாவதற்கு முன்னதாக நிகழ்ந்த இன்னும் 1-2 சம்பவங்களை நாம் பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப வாழ்வை நாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து குறைஷிகளுக்கெல்லாம்
ஆடுகள் மேய்த்து சிறு சிறு தொழில்களில் ஈடுபட்டு மெல்ல மெல்ல அல்லாஹ்வினுடைய ரசூல் வளர்ந்து வருகிற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியில் 3866வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு நாள் கௌபாவில் சிலைகளுக்கு அருகில் படுத்து கொண்டிருந்தேன். ஒரு அதிசய சம்பவம். நான் கௌபாவுக்கு அருகில் சிலைகளுக்கு அருகில் கௌபாவில் நான் படுத்துறங்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு மனிதர் ஒரு காளை கன்றை கொண்டு வந்து நரபலி கொடுத்து கொண்டிருந்தார், அறுத்து பலியிட்டு கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்தம், அப்படி ஒரு சப்தத்தை அந்த மக்காவை சுற்றியுள்ள எந்த பகுதியிலும் நான் கேட்டதில்லை. அந்த அசரீரி என்ன சொல்லுகிறது என்றால், வெற்றிகரமான ஒரு பேச்சு திறமை உள்ள ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்று உங்களுக்கு சொல்லப் போகிறார் என்ற ஒரு அறிவிப்பு செய்யப்படுகிறது. ஒரு அசரீரி, வெற்றிகரமான ஒரு மனிதர் ஷஹாதத்து கலிமாவை உங்களுக்கு சொல்லப் போகிறார் என்கிற ஒரு அறிவிப்பு வந்த அந்த திசையை நோக்கி குறைசிகளும் நானும் சென்று பார்த்தால் அங்கே ஆளே கிடையாது. நாங்கள் திரும்ப வரும் பொழுது மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு அசரீரி, வெற்றிகரமான உன்னதமான ஒரு மனிதர் அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை உங்களுக்கு சொல்லப் போகிறார் என்கிற அசரீரி மீண்டும் வந்தது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அசரீரி வந்த சிறிது காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள் என்றும் ஃபத்ஹுல் பாரியிலே அதனுடைய விளக்கத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த செய்தி புகாரியில் 3866வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். நாட்கள் நெருங்க 40வது வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி அல்லாஹு தஆலா அவரை தூதராக தேர்வு செய்வதற்கு முன்னதாக மெல்ல மெல்ல ஒவ்வொரு சம்பவங்களும் நிகழ ஆரம்பிக்கின்றது. மக்கத்து பெருவீதியில் அல்லாஹ்வினுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நபி ஆவதற்கு முன்னதாகவே, அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லுகிறார்கள், நான் நபி ஆவதற்கு முன்னதாகவே மக்காவில் ஒரு கல் எனக்கு எப்பொழுதும் சலாம் சொல்லிக் கொண்டே இருக்கும், அந்த கல்லை இன்றைக்கும் நான் பார்க்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 4574வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். கற்கள் பேசும். அல்லாஹ் நாடினால் நெருப்புகளை எல்லாம் பூஞ்சோலையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். அல்லாஹ் நாடினால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கைத்தடியை கொண்டு கடலை பிளக்க செய்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கல்லை பேச வைப்பதொன்றும் பெரிய காரியம் அல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது அந்த சமுதாயமே களங்கம் கற்பித்த போது தொட்டிலில் பச்சிலம் குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். பச்சிலம் குழந்தையை பேச வைத்த அல்லாஹுவுக்கு எதையும் பேச வைக்கிற ஆற்றல் உண்டு. அந்த அடிப்படையில் ஒரு கல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறியது என்று அல்லாஹ்வினுடைய ரசூலே கூறுகிறார்கள். கியாம நாளின் அறிகுறியாக யூதர்களெல்லாம் தஞ்சம் புகழ்வார்கள் கற்களுக்கு பின்னால். கற்கள் பேசும் கியாம நாளினுடைய அடையாளமாக எனக்கு பின்னால் யூதன் இருக்கிறான் என்று. ஆக கற்கள் பேசுதல் என்பது சாதாரணப்பட்ட ஒன்றுதான். அல்லாஹ் நாடினால் அஸ்வத் கல் என்கிற ஒரு கல் உண்டு, சொர்க்கத்துக்கல், காபாவினுடைய மூலையில். அந்த கல்லை யாரெல்லாம் தொட்டு முத்தமிடுகிறார்களோ அந்த கல் மறுமை நாளில் அவர்களுக்கு பார்த்து சாட்சி சொல்லுகிற கல்லாக மாறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் மக்காவில் ஒரு கல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னதாக முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4574வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஒவ்வொரு அற்புத சம்பவங்கள். அல்லாஹ்வினுடைய ரசூல் அவருடைய 35வது வயதில் காபாவை மக்களெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் புனர் நிர்மாணம் செய்து அதை கொஞ்சம் அழகுபட
கட்டி அமைக்கின்ற ஒரு பணியில் குறைஷிகள் அன்றைக்கு ஈடுபடுகிறார்கள். எல்லா கட்டுமான பணிகளும் நடந்து முடிந்து அஸ்வத்துக்கள், ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லப்படுகிற சொர்க்கத்துக்கல்லை மூளையில் யார் பதிப்பது? குறைஷிகளுக்கு மத்தியிலே மிகுந்த ஒரு சண்டை சச்சரவு உருவானது. எங்களுடைய கோத்திரம்தான் பதிக்கும், நாங்கள் தான் அதை பதிப்போம், எங்களுக்குத்தான் அதில் முன்னுரிமை வேண்டும் என்று அந்த எடுத்த அந்த அஸ்வத் கல்லை அந்த மூளையில் பதிப்பதற்கு மட்டும் 3 நாள் சண்டை சச்சரவுகளிலே ஈடுபட்டார்கள். போர் மூலம் அபாயம் உருவானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35வது வயதில் நடந்த சம்பவம். உடனே அபு உமையா இப்னு முகீரா என்கிற ஒரு குறைசி தலைவர், அவர் சொல்கிறார், நமக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் வேண்டாம். இந்த நேரத்தில் இந்த கஅபாவுக்குள் யார் நுழைகிறாரோ முதல் மனிதராக அவர் சொல்லுகிற தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று எல்லோரையும் சமாதானப்படுத்துகிறார். சிறிது நேரத்தில் அதற்குள் வருகிறவர் யார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியாவதற்கு 5 வருடத்திற்கு முன்னால் 35வது வயதில் நடக்கிற சம்பவம். அருமையான ஒரு தீர்ப்பை மக்கள் மன்றத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் வைத்து மிகப்பெரிய ஒரு போர் மூலம் அபாயத்தில் இருந்து மக்களை காப்பாற்றினார்கள். குறைஷிகளே, ஒரு விரிப்பை எடுத்து வாருங்கள் என்றார். ஒரு விரிப்பு கொண்டு வரப்பட்டது. அந்த விரிப்பில் அந்த அஸ்வத் கல்லை வையுங்கள் என்றார். அந்த விரிப்புக்கு மேல் அஸ்வத் கல்லை வைத்தார்கள், சொர்க்கத்து கல்லை வைத்தார்கள். எல்லா குலத்தார்களும் ஒவ்வொரு மூளைகளை பிடியுங்கள், துணியை பிடியுங்கள் என்றார்கள். எல்லோரும் அந்த துணியை பிடித்து தூக்கினார்கள். அஸ்வத்கல், ஹஜருல் அஸ்வத்கல் வைக்கிற இடம் நோக்கி வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து அந்த மூளையிலே பதித்தார். இது அழகான ஒரு தீர்ப்பு என்று மக்கள் பாராட்டினார்கள். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாவதற்கு முன்னதாகவே அந்த மக்கத்து வாசிகளால் அதிகம் மதிக்கப்படுகின்ற ஒரு மாமனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், பிணக்குகள் ஏற்பட்டால் அதை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வருவார்கள். நபியாவதற்கு முன்னதாகவே அல் அமீன், அஸ்ஸாதிக், நேர்மையானவர், வாய்மையானவர் என்றெல்லாம் அந்த மக்கள் புகழாரம் சூட்டி கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35வது வயதில் நடந்த ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 25வது வயது. 25வது வயதில் அல்லாஹ்வுடைய ரசூல் குறைஷிகளிடத்திலே ஆடு மேய்ப்பதை கொஞ்சம் நிறுத்தி வைத்து சாம் நாட்டுக்கும் சிரியாவுக்கும் சென்று ஒரு நண்பரோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அந்த நண்பருடைய பெயர் சாயிப் இப்னு அபு சாயிப். மக்காவை வெற்றி கொண்ட போது அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த சாயிப் அவர்கள் பார்க்க வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது சகோதரரே, எனது வியாபார தொழில் நண்பரே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்தார்கள் என்கிற செய்தி அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பார்க்க முடிகிறது. சாயிப் அவர்களோடு சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்ய சிறந்த நண்பர், நேர்மையான நண்பர். மெல்ல மெல்ல பொருளாதாரம் வளர ஆரம்பித்தது. நல்ல இந்த தொழில்களில் நிறைய பர்க்கத்துகள் உண்டானது. இதை கேள்விப்படுகிறார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. கேள்விப்பட்டு தன்னுடைய மைசரா என்கிற அடிமையை அழைக்கிறார். முகம்மதிடத்தில் இந்த வருடத்தினுடைய வியாபாரத்தை நான் ஒப்படைப்பதாக இருக்கிறேன். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் அவர் செய்கிற லாபத்தை காட்டிலும் நான் அதிகமாக அவருக்கு நான் கொடுக்கிறேன். அவருக்கு சம்மதமா என்று கேட்டு வாருங்கள் என்று மைசராவை அழைக்கிறார். மைசராவை அனுப்புகிறார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. மைசரா அந்த ஒப்பந்த விதிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் சொல்ல அல்லாஹ்வுடைய ரசூலும் உடன்படுகிறார். அப்படி அந்த வருடத்தினுடைய வியாபாரத்தை, கதீஜா ரலியல்லாஹுடைய வியாபாரத்தை கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளியாக அல்லாஹ்வுடைய ரசூல் செல்கிறார். சென்று திரும்ப வந்து பார்த்தால் எல்லோரையும் விட அதிகமான லாபத்தை பெற்று தந்த வியாபாரமாக அந்த வியாபாரம் அமைந்திருந்ததை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, மைசராவிடத்திலே விசாரிக்கிறார்கள்,
பயணத்தில் இந்த முஹம்மது எப்படி இருந்தார் என்று. மைசரா அந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்கிறார், இவளை போல ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்ததில்லை. நேர்மை, பொய் பேசாத நல்ல பழக்க வழக்கம், ஏழைகளை அனுசரித்தல், தர்மங்களை வாரி வழங்குதல், நேர்மை, எல்லா சிறப்பு அம்சங்களையும் மைசரா அவர்கள் புகழ்ந்து சொல்லுகிறார்கள். உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது தோழி நஃபீஸா அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்லுகிறார்கள், நான் முஹம்மது அவர்களை திருமணம் முடிக்க நாடுகிறேன், அவருக்கு சம்மதமா என்று கேட்டு வாருங்கள் என்று நஃபீஸா அவர்களை, தனது தோழி நபீஸா அவர்களை அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் சம்மதம் தெரிவித்தார். இருப்பினும் எனது மூத்த பெரிய தந்தைமார்களிடத்திலே ஆலோசனை சொல்லிவிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்ல, அவர்களும் சாம், சிரியா போன்ற வியாபாரங்களுக்கு சென்றவர்கள் எல்லாம் திரும்ப வந்து குடும்பத்தில் ஆலோசனை செய்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அன்றைக்கு வயது 20, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அன்றைக்கு வயது 40. அழகிலும் செல்வத்திலும் எந்த வகையிலும் குறைந்த பெண்மணியாக அவர்கள் இருக்கவில்லை. ஆகவே நிறைய குறைசி தலைவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் கேட்டு முன் வந்தார்கள். எல்லோரையும் மறுத்தார்கள். அல்லாஹ்வினுடைய நாட்டம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்கிறார்கள். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு 11-12 திருமணங்கள் அவர் நடத்தி இருக்கிறார். 12 மனைவிமார்கள் உண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. இஸ்லாமிய மக்களுக்கு அல்லாஹ் விதித்த திருமணம் 4க்கு மேல் அனுமதி இல்லை என்று அல்லாஹ் வரையறை செய்திருக்கிறான். ஆனால் இந்த முஹம்மது அவர்கள் மட்டும் 12 திருமணங்களை முடித்திருக்கிறார் என்று அவருடைய திருமண வாழ்வை ஒழுக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி கொச்சைப்படுத்தி விமர்சனம் செய்கிற காலம் இந்த காலம். அந்த விமர்சனத்திற்குரிய பதிலை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அறியாத இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு உண்மை யதார்த்தத்தை எடுத்து விளக்குவது நம்முடைய தலையாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒழுக்கத்தை, பரிசுத்த தன்மையை, சிறந்த அவருடைய வாழ்வை கொச்சைப்படுத்தி பேசுகிற இஸ்லாம் அல்லாத அன்பர்கள் வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்வுக்கு அப்பாற்பட்டு திறந்த மனதோடு அவருடைய வாழ்வை ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு யதார்த்த சத்தியத்தை அவர்கள் புரிவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நாம் விமர்சனம் செய்கிற அளவுக்கு ஒழுக்கமின்மையோடு வாழ்ந்தவர் அல்ல. ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குரியவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். புதிதாக யாராவது இஸ்லாத்திற்கு வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண வாழ்வை பார்த்த உடனே அவர்களுக்கும் ஒரு நெருடல், என்ன ஒரு வாழ்வு. முஸ்லிம்களுக்கு கூட இஸ்லாம் அல்லாதவர்கள் இதை கேட்டால் என்ன பதிலை சொல்லுவது? இப்படி எல்லோருக்கும் ஒரு நெருடலாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 12 மனைவிமார்களுடைய அந்த குடும்ப வாழ்வு. அல்லாஹ்வுடைய ரசூலை, அவருடைய ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்குகிற இந்த விமர்சனம் செய்கிற அன்பர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசாபாசத்திற்கோ காம உணர்ச்சிக்கோ உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டோ இந்த காரியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்பதை அந்த வரலாற்று பேருண்மையை அவர்களுக்கு பதிலளிக்கும். முதல் கட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதல் திருமணத்தை எப்படி நடத்துகிறார்? இதெல்லாம் சாதாரண வந்து போகிற மக்கள் எழுதுகிற வரலாற்று பேழைகள் அல்ல. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வரலாற்று சம்பவங்களை எல்லாம் ஆய்வு செய்து எது உண்மையானது, எது உண்மைக்கு புறம்பானது என்று பாதுகாக்கப்பட்ட வரலாற்று பேருண்மைகள். அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய வரலாற்றை போல இந்த உலகத்தில் யாருடைய வரலாறும் பாதுகாக்கப்பட்டது கிடையாது. அடித்து சொல்லலாம். காரணம், இந்த உலகத்தில் மீதமுள்ளவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள். இவர் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்கிற ஒரே காரணத்திற்காக அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் மிக மிக துல்லியமாக வரலாற்று ஆசிரியர்களால் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. அந்த வரலாறுகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதில் 40 வயதுடைய ஒரு மூதாட்டியை திருமணம் செய்கிறார்கள் என்றால் அந்த வயதினுடைய ஏற்றத்தாழ்வே நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது. இது காம உணர்வுகளுக்காக வேண்டி நடத்தப்பட்ட திருமணம் அல்ல. நபிகள் நாயகம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25வது வயதில் நல்ல அழகானவர். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோற்ற அமைப்பு முறைக்கே ஒரு கிதாப் உண்டு, வர்ணனை, அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்துள்ள வர்ணனை. அவருடைய முடியிலிருந்து அவருடைய காலிலே இருக்கிற பெரு விரல் முதற்கொண்டு அங்க அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பதை வர்ணனை செய்கிறார்கள் ஹதீஸ்களை மாமேதைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தால் எப்படி சிரிப்பார், அவர் கோபப்பட்டால் முகமெல்லாம் எப்படி மாறும், அவர் அழுகிற பொழுது எப்படி அழுவார், அவர் நடக்கிற பொழுது எப்படி நடப்பார், போரின் பொழுது எப்படி மக்களை அவர் சப்தம் போட்டு அழைப்பார், உடல் அமைப்பு முறை எப்படி இருந்தது, எல்லா வர்ணனைகளும் ஹதீஸ் கிதாபுகளிலே உண்டு. பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த அழகானவர். அல்லாஹ்வுடைய ரசூல் நல்ல ஒரு செல்வந்தரும் கூட. மக்கள் மத்தியில் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்றெல்லாம் மக்களே புகழாரம் சூட்டி உயர் அந்தஸ்தில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். அல்லாஹ்வுடைய ரசூல் நினைத்திருந்தால் தன்னுடைய வயதுக்கு ஒத்த தனக்கு இல்லற வாழ்க்கையில் அதிக இன்பத்தை பெற்றுத் தருகிற தனது வாழ்க்கைக்கு ஒத்த ஒரே வயதுடைய பெண்ணை, ஏன் தன்னுடைய வயதை காட்டிலும் குறைந்த வயதுடைய பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் நிச்சயமாக மக்கத்து பெருவீதியில் நிறைய பெண்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அது நோக்கம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தோடு விளையாடுகிற அன்பர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். 25 வயதில் திருமண வாழ்க்கைக்கு வருகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வதற்கு முன்னால் எப்படி இருந்தது? விபச்சாரம் தலைவிரித்து ஆடுகிற காலம். விபச்சாரத்தையே ஒரு பெருமைக்காக வேண்டி செய்வார்கள் அன்றைய காலகட்டத்தில். அதிலும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, கேட்பார் இல்லை. தாய் தந்தை இல்லாதவர்கள் தருதலையாக வளர்வார்கள் என்று ஒரு பழமொழி உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி அல்ல. நினைத்திருந்தால் எப்படிப்பட்ட வழிகட்டு போகிற வாய்ப்புகள் இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கற்பை பாதுகாத்து மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்தோடு எந்த பெரும் பாவங்களிலும் ஈடுபடாமல் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த மக்காவிலே வாழ்ந்த நபியான பிறகு யாரெல்லாம் கடுமையாக எதிர்த்தார்களோ அவர்களே சொல்லுவார்கள், அவர் ஒரு மாமனிதர், தூய்மையானவர். நபியான பிறகு எத்தனையோ கடுஞ்சொல்லை கொண்டு ஏசினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஆனால் ஒழுக்கத்தோடு மட்டும் அந்த மக்கள் விளையாடவில்லை. அவருடைய ஒழுக்க வாழ்வு கற்போடு மட்டும் அந்த மக்கள் விளையாடவில்லை. காரணம், பேச அவர்களுக்கு நாவு வரவில்லை. அந்த அளவுக்கு தூய்மையான வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயதில் 40 வயதாகிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போய் திருமணம் முடிக்கிறார்கள். இஸ்லாமியர்களும் இஸ்லாம் அல்லாதவர்களும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த 12 திருமணமும் எப்பொழுது நடந்தது என்று தெரியாத காரணத்தினால் மனதில் ஒரு சிறிய ஒரு வருடம். யாராவது கேட்டால் எப்படி பதில் சொல்லுவது? அங்கு ஒரு மனைவி, இங்கு ஒரு மனைவி, அப்படி ஒரு மனைவி, இப்படி ஒரு மனைவி என்று 12 மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லையே என்றால் நீங்கள் பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும். கதீஜா அவர்களை 25வது வயதில் திருமணம் முடித்து கதீஜா அவர்கள் 64வது வயதில் மரணித்து போகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 25 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மனைவியாக வாழ்ந்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் பதில் என்ன தெரியுமா? 25 வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அவர்களை திருமணம் முடித்து 25 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய ரசூல் கதீஜா அவர்களோடு மட்டும்தான் வாழ்ந்தார்கள். அப்படியானால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கதீஜா அவர்கள் மரணிக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வயது 50 வயது வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் திருமணம் முடிக்கவில்லை. கதீஜா அவர்களோடு மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை நடத்தியிருந்தார்கள் என்ற பேருண்மை யதார்த்த இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு தெரிந்திருந்தால் ஒழுக்கத்தோடு விளையாட மாட்டார்கள், கொச்சைப்படுத்தி பேச மாட்டார்கள். அந்த மாமனிதரை பரிசுத்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் கூடாது என்று மக்களுக்கு போதித்தார்களோ அது தன்னுடைய வாழ்வில் மிக கடுமையாகவே பேணுதலாக பின்பற்றுவார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
50 வயது, தனக்கு 50 வயது வரும் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் திருமணம் முடிக்காமல் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடே வாழ்க்கை நடத்துகிறார்கள். 25 வயது என்பது உங்களுக்கெல்லாம் பச்சையாகவே தெரியும். எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டிய வயது. எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டிய அந்த வயதில் யாரை தேர்வு செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கதீஜா அவர்கள் யார்? கதீஜா அவர்கள் 40 வயது வரை திருமணம் முடிக்காத கன்னி பெண் அல்ல. கதீஜா அவர்கள் ஏற்கனவே 2 ஆண்களுக்கு வாழ்க்கைப்பட்டு 2 விதவையான பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. யாரை அல்லாஹ்வுடைய ரசூல் போய் தேர்வு செய்கிறார்கள்? 2 முறை வாழ்க்கைப்பட்டு 2 முறை விதவையான, தன்னை விட 15 வயது கூடுதலான ஒரு பெண்மணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திற்கு சம்மதித்து அவர்களோடு மட்டுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்தினார்கள் என்றால் இங்கே காம உணர்வுக்கு வேலை உண்டுமா? இங்கே என்ன நோக்கம்? ஒரே நோக்கம்தான், வழிகட்டு போகாமல் இருக்க நமக்கு ஒரு திருமண வாழ்வு தேவை, அவ்வளவுதான். வழிகட்டு போகக்கூடாது, பெரும்பாவங்களில் ஈடுபடக்கூடாது, நமக்கு ஒரு திருமண வாழ்வு தேவை, ஒரு சாலிகான பெண் தேவை என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாரே தவிர தனக்கு இந்த பெண் ஈடு கொடுப்பாளா, தன்னுடைய வயதுக்கு ஒத்த வயதா, தனது வயதுக்கு கீழுள்ள பெண்மணியா, இல்லற வாழ்க்கைக்கு ஒத்து வருமா, நமது சுகத்தை ஈடு கொடுப்பாளா, இது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நோக்கம் அல்ல என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, 25 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்க்கை நடத்தினார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யதார்த்தமாக பெண்களுடைய இயல்பு அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான்? அல்லாஹு தஆலா பெண்களை எப்படி படைத்திருக்கிறான்? சாதாரணமாகவே 50 வயதை தாண்டினாலே, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 55 வயதை தாண்டினால் பெண்கள் இல்லற வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள். இயற்கையிலேயே அவர்களுக்கு ஒரு தளர்ச்சி ஏற்பட்டுவிடும் உடல் ரீதியாக. அப்ப 55 வயதிலிருந்து 64 மரணிக்கிறார்கள். சற்றேறக்குரிய 9 ஆண்டு காலம் இல்லற வாழ்வே இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாவோடு வாழ்க்கை நடத்தினார்கள் என்றால் காம உணர்வு இதற்கு காரணம் அல்ல. அதையும் தாண்டி ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு அல்லாஹ்வுடைய ரசூல் அம்மா அவர்களின் மீது வைத்திருந்தார்கள். நம்முடைய தாய் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 50 வயதை தாண்டி 50 வயதை தாண்டி மெல்ல மெல்ல இல்லற வாழ்வு, குடும்ப வாழ்வில இருந்து ஓய்வு பெறுகிற நேரம் அம்மாவுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ வேண்டிய வயது ஒரு புறம், ஓய்வெடுக்கிற வயது ஒரு புறம். ஓய்வெடுக்கிற வயதில் 10 வருட காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தன்னுடைய 45வது வயதிலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்தார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், கொஞ்சம் அறிவை செலுத்த வேண்டும். இவர் என்ன நோக்கத்திற்கு இந்த திருமணம் முடித்தார்? இவர் திருமணம் முடித்த நோக்கம் என்ன? இவர் எதற்காக வேண்டி உடல் சுகத்தை மட்டுமே மையமாக வைத்து இவர் திருமணம் முடித்திருந்தால் இவர் 2 முறை 2 ஆண்களுக்கு வாழ்க்கைப்பட்டு விதவையான ஒரு பெண்ணை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. அதிலும் குறிப்பாக 55 வயதிற்கு மேல் முழுக்க இல்லற வாழ்வினுடைய நாட்டுமை இல்லாத ஒரு பெண்ணோடு எப்படி 9 ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்தி இருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அன்றைய நேரத்தில் சமூகத்தில் 2 திருமணம், 3 திருமணம், 4 திருமணம் என்று 10 திருமணம் எல்லாம் முடித்த அன்பர்கள் சமுதாயத்திலே இருந்தார்கள். அந்த 9 ஆண்டு காலம் கதீஜா அவர்களை விடுத்து 2வது ஒரு திருமணம் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்திருந்தால் கூட சமுதாயத்தில் அதை அங்கீகரித்திருப்பார்கள். யாரும் குற்றம் சொல்ல போவதில்லை. 2 திருமணம், 3 திருமணம் அரபு கலாச்சாரத்தில் உள்ளதுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் அதை கூட செய்யவில்லை. அப்பொழுது என்ன காரணம்? இதுவல்ல காரணம், இதையும் தாண்டி ஒரு காரணம் இருந்தது. அப்படியானால் இல்லற வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் ஒத்துழைக்காத அந்த வயது முதிர்ந்த மூதாட்டையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கசப்பு உணர்வோடு வாழ்க்கை நடத்தினாரா என்றால் நீங்கள் அதிசயப்பட்டு போய் விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நேசித்ததை போல எந்த மனைவியையும் நேசிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும் பொழுது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி இருந்தார்கள்? உள்ளார்ந்த தன்னுடைய கணவனுக்கு எந்த அளவுக்கு பணிவிடை செய்தார்கள்? 40 வயதில் ஹிரா குகையில் போய் தனிமையில் இருந்து அவருக்கு தெரிந்த பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது அம்மாவுக்கு கதீஜா அவர்களுக்கு வயது 55.
55 வயதான ஒரு பெண்மணி எப்படி இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இருந்தும் தன்னுடைய வசதிக்கு பணியாட்கள் இருந்தும் அந்த ஹிரா குகை என்கிற குகை ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். நம்மை போல சாதாரண மனிதர்கள் ஒன்றும் ஏற முடியாது. அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான அந்த மலைக்கு மேல் தன்னுடைய கணவருக்கு தேவையான உணவுகளையும் பானங்களையும் பேரித்தம்பழங்களையும் பால்களையும் கொடுத்து வந்து மிகப்பெரிய அளவில் உபசரிப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பணியாளர்கள் இருந்தும் பணியாளரை நியமித்து கொடுக்க முடியும் என்கிற நிலையில் இருந்தும் அப்படிப்பட்ட பணிவிடை செய்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களும் நேசித்தார்கள். ஹிரா குகையில் வஹி இறங்கியது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 600 ரெக்கைகளோடு முதலில் பார்த்து விடுகிறார். அரண்டு போனார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை போர்த்துங்கள் என்று மலையிலே இருந்து கீழே இறங்கி ஓடி வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொன்னார்கள், என்னை போர்த்துங்கள், எனக்கு ஏதோ ஒன்று ஆகிவிட்டது. சமாதானப்படுத்தினார்கள். 55 வயதுடைய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 40 வயதுடைய தனது கணவரை சமாதானப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை, நீங்கள் சமாதானமாக இருங்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டான். உங்களிடத்தில் எவ்வளவோ நல்ல பண்புகள் உண்டு. ஏழைகள் வந்தால் வாரி வாரி கொடுக்கிறீர்கள், அனாதைகள் வந்தால் உடனே நீங்கள் அரவணைக்கிறீர்கள், பாதிக்கப்பட்ட மக்களுடைய சுமைகளை நீங்களும் சுமக்கிறீர்கள், யாராவது கஷ்டப்பட்டு இல்லாதவர்கள் வந்தால் ஓடி போய் உபகாரம் செய்கிறீர்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களை கைவிட மாட்டான், சமாதானமாக இருங்கள் என்று சொன்ன குடும்பம் அந்த குடும்பம். இல்லற வாழ்க்கையில் சுகமில்லை என்பதற்காக வேண்டி கொஞ்சம் நாள் கூட வருத்தப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு வார்த்தையை கூட பேசியதாக பார்க்க முடியாது. அது அவருடைய நோக்கமும் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நோக்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து எவ்வளவு சிலாகித்து சிறப்பித்து அல்லாஹ்வுடைய ரசூல் கூறியிருக்கிறார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுமக்களுக்கு சொன்னது என்ன, நம்மை போன்றவர்களுக்கு சொன்னது என்ன? கன்னி பெண்களை தேர்வு செய்யுங்கள் திருமணத்தின் பொழுது, வாழ்வில் சந்தோஷமாக இருங்கள், நீங்களும் விளையாடி அவர்களும் விளையாடி இல்லறம் இனிக்க சந்தோஷமாக வாழுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறர் எதை தேர்வு செய்தால், யாரை தேர்வு செய்தால் சந்தோஷமாக வாழ முடியும் என்று உபதேசம் செய்தாரோ அதை கூட அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய வாழ்விலே தேர்வு செய்யவில்லை. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாமலேயே திருமணம் முடித்து விடுகிறார். புகாரியில் 2406வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு போரிலே இருந்து திரும்ப வரும் பொழுது மிக வேகமாக செல்கிறார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன காரணம் என்று கேட்டார். யா ரசூலல்லாஹ், எனக்கு திருமணம் முடிந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் எடுத்தது கேட்ட கேள்வி, கன்னி பெண்ணையா விதவை பெண்ணையா? யா ரசூலல்லாஹ், விதவையை. ஏன் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்திருக்க கூடாதா? சந்தோஷமான வாழ்வாக இருக்குமே. உபதேசம் செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறருக்கெல்லாம் எது சிறந்த வாழ்வு, யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல் குறைந்தபட்சம் தன்னுடைய வாழ்வில் அதை தேர்வு செய்தார்களா என்றால் இல்லையே. அது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அந்த நோக்கம் இல்லையே. தன்னை விட 15 வயது மூத்த ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்றால் என்ன காரணம்? எது காரணம்? உடல் சுகம் மட்டும் காரணம் அல்ல, உள்ளார்ந்த ஒரு நட்பு இருந்தது அம்மா அவர்களின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கியதும் பதட்டத்தோடு ஓடி வந்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே நடந்ததை கூறும்போது தனது கணவருக்கு அழகான உபதேசங்களை எடுத்துச் சொல்லி ஆறுதல் சொன்ன செய்தியை புகாரியில் 3வது நபிமொழியாக, முதல் பாகத்தினுடைய வஹி என்கிற பாடத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். 3வது நபிமொழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லோரும் பைத்தியக்காரன் என்றார்கள், சூனியக்காரன் என்றார்கள், குழப்பவாதி என்றார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய கணவனுக்கு பக்கபலமாக நின்று இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணி என்கிற சிறப்பையும் அடைந்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிற செய்தி புகாரியில் 3432வது நபிமொழி, அதே புகாரியில் 3815வது நபிமொழி. அன்று உலகத்து பெண்களில் சிறந்த பெண் யார் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்று உலக பெண்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள், புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1791 92வது நபிமொழி,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது கதீஜாவுக்கு அல்லாஹு தஆலா முத்தாலான ஒரு மாளிகையை மறுமை நாளிலே வைத்திருப்பான். அந்த மாளிகைக்குள் கூச்சலும் இருக்காது, குழப்பமும் இருக்காது. முத்தாலான மாளிகை, கண்ணை கவருகிற மாளிகை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் வீட்டில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வருகிற பொழுது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலே, கதீஜா அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான், கதீஜா அவர்களுக்கு அல்லாஹுவே சலாம் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லுகிற அளவுக்கு உயர் அந்தஸ்து பெற்ற பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த அளவுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நேசித்தார்கள் என்றால், அந்த குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு குடும்பம் என்றால், கணவன் மனைவி என்றால், ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் புத்தியில் கொஞ்சம் குறைவானவர்கள். அவர்களுடைய பழக்க வழக்கம் சுபாவம் எப்பொழுதும் கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கும். கீழ்நிலையும் என்றால் தரத்தில் அல்ல, கொஞ்சம் புத்தி கூர்மையில் குறைவானவர்கள். சண்டை சச்சரவு இல்லாத குடும்பங்களே பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆண்டு காலம், தன்னுடைய 50 வயது வரை அல்லாஹ்வுடைய ரசூல் கதீஜா அவர்களோடு நடத்திய வாழ்க்கை வரலாறு சுபஹானல்லாஹ். ஒரு 2 மணி நேரம் தனியாக பேச வேண்டும், அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அவர்கள் இறந்த பிறகு கூட மனதிலே இருந்து அந்த மனக்கவலை தீரவில்லை. கடுமையான பாதிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எந்த அளவுக்கு என்றால், பிறகு ஆயிஷா அவர்களை திருமணம் முடித்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் போது கூட அடிக்கடி அல்லாஹ்வுடைய ரசூல் கதீஜா அவர்களை புகழ்ந்து பேசுவார்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், வயது பல்லு போன ஒரு கேலட்டு கிழவியை எப்பொழுது பார்த்தாலும் புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா என்றெல்லாம் நான் கேட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பெண் தான் இறந்து போனாலே, அவளை விட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் உங்களுக்கு என் மூலம் தந்திருக்கிறானே, ஏன் இன்னும் இறந்து போன அந்த வயது முதிர்ந்த அந்த மூதாட்டியை பற்றி பேசுகிறீர்கள் என்று ஒரு நாள் கேட்ட சம்பவம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் அன்றைக்கு மாறியதாம். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், இனி கதீஜா அவர்களை நான் குறைத்து மதிப்பிட்டு பேச மாட்டேன் என்று சபதமேற்ற நிகழ்ச்சி அஹ்மத் தபரானி போன்ற கிரந்தங்களிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மட்டும் நேசிக்கவில்லை சகோதரர்களே, அவருடைய குடும்பத்தார்களை எல்லாம் நேசித்தார்கள் கதீஜா அவர்களுக்காக வேண்டி. ஒரு நாள் பாருங்கள், கதீஜா அவர்களுடைய சகோதரி ஹாலா பின்த் குவைலித் என்று சொல்லப்படுகிற அவளுடைய ஒரு சகோதரி, அந்த சகோதரி ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுமதி கேட்கிறார்கள். யார் ரசூலுல்லாஹ், நான் தான் ஹாலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குரலை கேட்டவுடனே சுபஹானல்லாஹ், அந்த ஹதீஸை பாருங்கள், புகாரியில் 3821வது நபிமொழி. படுத்து கிடந்த அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த குரல் கதீஜாவுடைய குரலை போலவே இருந்த காரணத்தினால், அல்லாஹுவே இது கதீஜாவாக இருக்கக்கூடாது, காரணம் இனி ஒரு முறை பார்க்கிற வாய்ப்பை தைரியம் நமக்கு இல்லை, இது அவளுடைய சகோதரி ஹாலாவாக இருக்க வேண்டுமே அல்லாஹ் என்று சொல்லியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கை அறையிலே இருந்து எழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதை கேட்டவுடனே ஆயிஷா அவர்களுக்கு கொஞ்சம் கோபம். எப்பொழுது பார்த்தாலும் கதீஜா கதீஜா என்று சொல்லுகிறீர்களே, நாங்கள் இல்லையா, அவர்கள் இல்லையா, இவர்கள் இல்லையா என்று பேசினார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகபாவனையை பார்த்து அமைதியானார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். வீட்டில் ஏதாவது நல்ல நல்ல குழம்புகள் வைத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜாவை அவருடைய குடும்பத்தாருக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகிற செய்தி புகாரியில் 6014வது நபிமொழியாக அன்பர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தவுடன் அந்த ஆண்டு, அந்த வருடத்தை ஹதீஸ்களை இமாம்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரே வருடத்தில் 2 துக்கச் செய்தி. ஒன்று அபூ தாலிபுடைய மரணம், இன்னொன்று கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம். ஆகவே அந்த மரணத்தை ஆமுல் ஹுஸ்ன் என்பார்கள், கவலை ஆண்டு. ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அந்த அளவுக்கு மனக்கவலை கொடுத்த ஆண்டு அந்த ஆண்டு. அப்படியானால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சோர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் 12 திருமணங்களை முடித்தார்கள் என்பது உண்மைதான். யாரிடத்திலும் போய் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல வேண்டிய முதல் தகவல் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒழுக்கத்தோடு யாரெல்லாம் விளையாடுகிறார்களோ அவரிடத்தில் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, முஹம்மது நபி அவர்கள் முதல் திருமணம் யாரை முடித்தார்கள்?
கதீஜா அவர்களை முடித்தார்கள். கதீஜா அவர்கள் யார்? அவருடைய வயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது எவ்வளவு வித்தியாசம்? 25, 40, 15 வயது வித்தியாசம். 15 வயது வித்தியாசமானாலும் கதீஜா அவர்கள் கன்னிப்பெண்ணா என்றால் கன்னிப்பெண் அல்ல. 2 முறை 2 ஆண்களுக்கு வாழ்க்கைப்பட்டு 2 விதவையான பெண் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 2 முறை வாழ்க்கைப்பட்ட ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். 2. மூன்றாவது, கதீஜா அவர்களோடு வாழ்க்கை நடத்திய அந்த 25 ஆண்டு காலத்தில் வேறு திருமணம் முடித்தாரா? திருமணம் முடிக்கவில்லை. கதீஜா அவர்களோடு வாழ்க்கை நடத்தி கதீஜா மரணிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயதாவது 50. 50 வயது என்பது ஒரு மனிதருக்கு சாதாரணமாகவே எல்லா உணர்வுகளும் அடங்கி ஒதுங்கி போகிற நேரம். கதீஜா அவர்களுக்கு 55 வயதிலிருந்து 64 வயது வரை இல்லற வாழ்வில் நாட்டம் இல்லாத 9 ஆண்டு காலம் இல்லற வாழ்வில் நாட்டமுள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாக மனப்பான்மையோடு குடும்பம் நடத்தினார்கள். அதுவல்ல நோக்கம், இல்லற வாழ்வல்ல நோக்கம். இருப்பினும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதில் 40 வயது கதீஜா அவர்களை தேர்வு செய்து அல்லாஹு தஆலா வாரிஸ் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்ததே கதீஜா அவர்களின் மூலம்தான். அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கதீஜா அவர்களின் மூலம் அல்லாஹ் கொடுத்த பெண் மக்கள் மொத்தம் 4. ஒன்று ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா, நான்காவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 4 பெண் மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 2 ஆண் மக்கள் காசிம், தாஹிர் என்று 2 ஆண் மக்களையும் அல்லாஹு தஆலா கதீஜா அம்மா அவர்களின் மூலம் அல்லாஹ் கொடுத்தான். 4 பெண் மக்களையும் 2 ஆண் மக்களையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 6 வாரிசுகளும் ஃபாத்திமா அவர்களை தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு இருக்கும் பொழுது எல்லா வாரிசுகளும் மரணித்து போனார்கள். ஃபாத்திமா அவர்கள் மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 6 மாதம் காலம் பொறுத்து மரணித்தார்கள் என்ற ஹதீசுகளிலே பார்க்கிறோம். 6 வாரிசுகளை பெற்றுக் கொடுத்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 15 வயது வித்தியாசத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடித்தார்கள். இனி மீண்டும் ஒரு தகவலை உங்களுக்கு நான் அறியத் தருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து கதீஜா ரலியல்லாஹு மரணித்து 50வது வயதில் 2வது ஒரு திருமணம் முடித்தார். 2வது ஒரு திருமணம் முடித்தார். யாரை முடித்தார் என்று கேட்டு பாருங்கள். யாரிடத்திலுமாவது விமர்சனம் செய்கிறவர்களுக்காவது தெரியுமா? இது குறித்து சந்தேகம் கொள்ளுகிற மக்களுக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது திருமணம் முடிக்கிறார்கள். சம்ஆ என்பவருடைய மகள் சௌதா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். இந்த சௌதா அவர்கள் யார்? அவர் அப்த சக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்திருந்தவர். இந்த சக்ரான் அவர்களை திருமணம் முடித்த காரணத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலும் அவருடைய குடும்பம் அப்து ஷம்ஸ் என்கிற குடும்பம் கடுமையான தொல்லைகளை கொடுத்தார்கள் சௌதா அவர்களுக்கு. குடும்பத்தார்களுடைய தொல்லை தாங்காமல் அபிசீனியாவுக்கே பயணமானார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அபிசீனியாவுக்கு பயணமாகி மக்காவில் ஒரு சாதாரண சூழ்நிலை உருவாகிறது என்கிற பொய்யான ஒரு வதந்தியை நம்பி அவர்கள் திரும்ப அபிசீனியாவுக்கு வந்து விடுகிறார்கள். மீண்டும் கொடுமைகள் செய்தார்கள். கணவர் சக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தே போய்விடுகிறார் மக்காவில். சௌதா அவர்கள் விதவியாகிறார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா அவர்களை 2வது முறையில் தேர்வு செய்து திருமணம் முடிக்கும் போது சௌதாவுக்கு எவ்வளவு வயது தெரியுமா? 55 வயது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வயது 50. 50 வயது வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2, 3, 4, 5, 6, 7, 8 திருமணம் முடிக்கவில்லை. 50க்கு பிறகு 55 வயதுடைய தன்னை விட 5 வயதுடைய சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்து திருமணம் முடிக்கிறார்கள். தோழர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முதல் திருமணம், 2வது திருமணம், இன்னும் 10 திருமணங்கள் உண்டு. ஒன்றொன்றாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். என்னென்ன காரணங்களுக்காக, எதற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எந்த வயது வரை உயிரோடு 4 மனைவிகள் இருந்தார்கள், எப்பொழுதெல்லாம் 4 மனைவிக்கு அதிகமான, இதையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு மனைவி இறந்த பிறகுதான் 2வது மனைவிக்கு செல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒரே நேரத்தில் 12 மனைவிகள் இருந்தார்களா என்றால் இல்லை. 11 மனைவிகள் இருந்தார்களா என்றால் இல்லை. ஒரு மனைவி இறந்து போனார், இனி ஒரு மனைவி தேர்வு செய்கிறார். இனி ஒரு மனைவியை தேர்வு செய்யும் போது அவருடைய பெயர் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய வயது 55 வயது. அவர்கள் யார்? அவர்களும் சக்ரான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வாழ்க்கைப்பட்டு அவர்கள் மரணித்து விதவையான ஒரு பெண்ணைத்தான் மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்கிறார்களே தவிர, தனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு துணை வேண்டும், மனைவி என்கிற அந்தஸ்தோடு தனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு துணை வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்களே தவிர, இவர்கள் விமர்சனம் செய்வதை போலுள்ள விமர்சனத்திற்கு உரியவர் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதீஜா அவர்களுக்கு பிறந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் யாருக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அன்றைக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தது அன்றைக்கு குறைஷியரில் ஒருவனான அபுல் ஆஸ் என்பவருக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள். இந்த அபுல் ஆஸ் ஜைனப் அவர்களை திருமணம் முடித்து மக்காவில் இருக்கும் பொழுது பத்ர் போரிலே எதிரணியில் வந்து கலந்து கொண்டவர். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மருமகனாக இருந்தும் போர்க்கைதியாக எல்லோரும் பிடித்து வரும்போது அபுல் ஆஸ் அவர்களும் பிடித்து கொண்டு வரப்படுகிறார்கள். போர்க்கைதிகளை என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது தனது மகள் ஜைனப் மக்காவில் இருந்து கொண்டு தாய் கதீஜா அவர்கள் கொடுத்த ஒரு கழுத்து மாலையை ஒரு தூதுவரிடத்திலே கொடுத்து, எனது கணவரை எனது தந்தையிடமிருந்து இதை கொடுத்து நீங்கள் அடிமை பெற்று விடுதலை பெற்று நீங்கள் வாங்கி வாருங்கள் என்று கழுத்தில் இருக்கிற மாலையை கொடுத்து அனுப்புகிறார்கள். மாலை மதீனாவுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அழுக ஆரம்பித்தார்கள். முகமெல்லாம் மாறி போய்விட்டது. கதீஜாவுடைய மாலை, தனது மகளுக்கு கொடுத்த மாலை, கணவருக்கு அபராத தொகையாக ஈட்டுத் தொகையாக கொடுத்து கணவனை அழைப்பதற்கு கொடுத்த மாலை. உடனே சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபுல்லாஸை விடுதலை செய்ய முடியுமா? ரிக்வெஸ்ட், அபுல்லாஸை விடுதலை செய்ய முடியுமா? என்ன யார் ரசூலல்லாஹ், பிடியுங்கள். அபுல்லாஸை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனா சென்றால், மக்கா சென்றால் எனது மகளை கை குழந்தையோடு இருக்கிற எனது மகளை பத்திரமாக நீங்கள் மதீனா அனுப்புவதாக இருந்தால் உங்களை நான் அனுப்புகிறேன் என்றார்கள். வாக்கு மாற்றம் செய்யாத அபுல் ஆஸ் மக்கா சென்றார். தனது மகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஆள் அனுப்பி அல்லாஹ்வுடைய ரசூல் பெற்றுக்கொண்டார்கள் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். தனது ருக்கையா உம்மு குல்தும் என்கிற மீதமுள்ள 2 மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெரிய தந்தை அபூலஹபனுடைய 2 ஆண் மக்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் வஹி இறங்கி தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தப்பட்டவுடன், தப்பல்லக அலி ஹாதா ஜமாஅத்தனா, நீ நாசமா போகட்டும், இதற்காக வேண்டிய எங்களை அழைத்து நீ சொல்லுகிறாய் என்று தம்பி மகன் என்று கூட பாராமல், வாய்மை தவறாதவர் பொய் பேசாதவன் என்று தெளிவாக தெரிந்தும், அல்லமீன் அசாதிக் என்று நாம் தான் அவருக்கு புகழாரம் சுட்டினோம் என்று தெளிவாக தெரிந்தும், அபூலஹப் 2 கரங்களில் மண்ணை வாரி வீசினார். வீசியது மட்டுமல்ல, நேராக வீட்டுக்கு சென்று முஹம்மதுடைய 2 மக்களையும் விவாகரத்து செய்து வீட்டுக்கு அனுப்புங்கள் என்று தன்னுடைய ஆண் மக்களுக்கு உத்தரவிட்டார். 2 ஆண் மக்களும் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் தந்தை சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக 2 ஆண் மக்களையும் தலாக்கு சொன்னார்கள். தலாக்கு சொல்லி வாழ்க்கையை இழந்த அந்த 2 மக்களும் வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சமெல்லாம் பதறி அழுக ஆரம்பித்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துங்கள், நம்முடைய மக்களுக்கு அல்லாஹ் நாடினால் சிறந்த ஆண்களை தருவான். இது மனைவி. அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நம்முடைய மக்களுக்கு அல்லாஹ் சிறந்த ஆண்களை தருவான், உங்களுடைய பிரச்சாரத்தில் எந்த குறையும் வைக்காதீர்கள், தீவிரப்படுத்துங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று ஊக்கப்படுத்தினார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 2 அந்த உம்மு குல்தும் ருக்கையாவையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடித்தார்கள். முதலில் ருக்கையாவை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். ருக்கையா அவர்கள் பத்ர் போர்க்களம் நடைபெறுகிற பொழுது நோய்வாய்ப்பட்டு மரணித்து போனார்கள். திரும்ப மீண்டும் ஒரு உம்மு குல்துமை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். 2வதும் உம்மு குல்தும் மரணித்து போனார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உஸ்மானே, எனக்கு இனி பெண் மக்கள் இருந்தால் உனக்குத்தான் தருவேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய 2 பெண் மக்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக திருமணம் முடித்திருந்தார்கள். 4வதாக இருப்பது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை யாருக்கு திருமணம் முடித்தார் என்றால், இனி ஒரு பெரிய தந்தை தன்னை வளர்த்தி ஆளாக்கிய அபூ தாலிபினுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். காசிம் தாஹிர் என்கிற ஆண் வாரிஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாமலேயே போனது. நிறைய வருத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நமக்கு ஒரு ஆண் வாரிஸ் இருக்கக்கூடாதா? நமக்கு பிறகு நமக்கு ஒரு ஆண்மகன் வேண்டுமே.
அல்லாஹ்விடத்திலே நிறைய அழுது அழுது பிரார்த்தனை செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு தனி பாடம். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய 12 திருமணமும் கொச்சைப்படுத்தப்படுகிற அளவுக்கு, அவருடைய ஒழுக்கத்தோடு விளையாடுகிற அளவுக்கு விமர்சனம் செய்கிறவர்களுடைய விமர்சனம் ஏதாவது அர்த்தம் உண்டுமா என்பதைத்தான் இங்கே நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எந்த அர்த்தமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்வை நியாய உணர்வோடு படிக்கிற அன்பர்களுக்கு குரோதங்களையும் வெறுப்புகளையும் உள்ளத்திலே வைத்து எப்பொழுது பார்த்தாலும் விமர்சனம் செய்ய வேண்டும், இஸ்லாத்தை வேறிருக்க வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு, சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்த்தால் நல்ல நியாயமான செய்திகளை, நியாயங்களை உள்வாங்குகிற சக்தியை மனிதன் இழந்து போய்விடுவான். ஆகவே வெறுப்புணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நியாய உணர்வோடு வரலாற்று தகவல்கள் நமக்கு எதை உண்மைப்படுத்துகிறது, எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வயதில் யாரையெல்லாம் தேர்வு செய்து அவர் திருமணம் முடித்தார், திருமணம் முடித்த நோக்கம் என்ன, யார் யாரை எந்தெந்த காலகட்டத்தில் திருமணம் முடித்தார்கள், யார் யார் கன்னி பெண்கள், யார் யார் விதவை பெண்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் மீதம் உள்ள திருமணத்தினுடைய வாழ்வில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்து போன நன்மைகளுக்கு உண்டான கூலியை நிறைவாக மறுமை நாளிலே தந்து அல்லாஹ்வுடைய ரசூலோடு மறுமையில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.